ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹாரி பாட்டர் சீரீஸில் தேர்ட் பார்ட்டான ஹாரி பாட்டர் அண்ட் பிரிசனர் ஆஃப் அஸ்காபான் தான் கொண்டு வந்திருக்கேன். ஹாரி பாட்டரோட ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வந்து இந்த பாட்டை பாருங்கள். அப்போ தான் இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். அஸ்காபான் என்ற ஜெயில் ரொம்பவே பாதுகாப்பான ஜெயில். அப்படிப்பட்ட ஜெயிலிருந்து சீரியஸ் பிளாக்ன்ற ஒரு கைதி தப்பிச்சு நம்ம ஹாரி பாட்டரை கொலை பண்றதுக்காக வரான். அவங்க கிட்ட இருந்து ஹாரி பாட்டர் தப்பிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் ஹாரி பாட்டர் அண்ட் பிரிசனர் ஆஃப் அஸ்காபான். ஸோ வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாரும் பாப்கார்ன்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹாரி அவனோட அங்கிள் வீட்டில் தான் இருக்கான். நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஹாரி மட்டும் போர்வைக்குள்ள அவனோட வாண்டு மூலியமா ஒரு லைட்டு வர வச்சு ஒரு மந்திர புத்தகத்தை படிக்கிறான். இந்த சத்தம் கேட்டு அவர் அங்கிள் உள்ள வந்து பார்க்குறாரு. ஆனால் ஹாரி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் வெளியில போனதுமே ஹாரி மறுபடியும் அந்த மந்திர புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். அந்த வெளிச்சத்தில் தான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க, ஹாரி பாட்டர் அண்ட் பிரிசனர் ஆஃப் அஸ்காபான். மறுநாள் ஹாரி பாட்டரோட அங்கிள் வீட்டுக்கு ஒரு நாயை கூட்டிக்கிட்டு ஒரு லேடி வராங்க. அவங்க பேரு மார்ச். ஹாரி அவனோட அங்கிள் கிட்ட எனக்கு ஒரு பெர்மிஷன் லெட்டர்ல சைன் வேணும்னு சொல்லி கேட்கறான். ஆனா அவர் அங்கிள் போட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்திருக்க மார்ச் ஹாரி பாட்டர் அங்கிளோட அக்கா. அவங்க ஹாரி பாட்டரை ஒரு வேலைக்காரன் மாதிரி நடத்துறாங்க. ஹாரி பாட்டரையும் அவங்க ஃபேமிலியும் பத்தி ரொம்பவே தப்பா பேசுறாங்க. அவங்க ஒரு கட்டத்துல ஹாரி பாட்டர் அப்பாவை குடிகாரன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ ஹாரி பாட்டருக்கு கோவம் வந்து இல்ல அப்படின்னு கத்துறான். அப்போ அவங்க கையில வச்சிருந்த கிளாஸ் உடஞ்சிடுது. அவங்க ஐயோ நான் தான் அழுத்தி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அங்கிளுக்கு புரியுது ஹாரி பாட்டர் மேஜிக் யூஸ் பண்றான்னு. நீ மேலே போய் படுப்பா அப்படின்றாரு. ஆனா அவங்க இல்ல நீ தான் இந்த டேபிளை கிளீன் பண்ணும், வந்து கிளீன் பண்ணு அப்படின்றாங்க. ஹாரி பாட்டர் கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க ஹாரியோட அம்மாவை பத்தி ரொம்பவே தப்பா பேசுறாங்க. இதனால ஹாரி கோவப்பட்டு மேஜிக்கை யூஸ் பண்றான். அதாவது அவங்க உடம்பே பலூன் மாதிரி பெருசாகி அவங்க பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட அங்கிள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்கள கீழே பிடிச்சி வைக்கலாம் ட்ரை பண்றாரு. அவரால் அவங்க பறக்கிறத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவரும் கூட சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே நடந்துடுது. அவங்க அங்கிள் கீழே விழுந்துடுறாரு. அந்த வீட்டுக்கு வந்த ஆன்டி மட்டும் பறந்து போயிடுறாங்க. ஹாரி உடனே அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றான். பொதுவாகவே டீனேஜ் பசங்களுக்கு கோவம் வரும். அதுவும் அவங்க இந்த அளவுக்கு மோசமா நடத்தினா யாருக்கா இருந்தாலும் கோவம் தான் வரும். அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டே கிளம்பிடுறான். ஹாரியோட அங்கிள் ஹாரியை தடுத்து என்னோட அக்காவை மறுபடியும் கொண்டு வான்னு சொல்றாரு. ஹாரி முடியாதுன்னு சொன்னதுமே அவர் ஹாரியை அடிக்க போறாரு. ஹாரி அவன் கையில் அந்த வாண்டை வச்சுக்கிட்டு தைரியம் வந்தா என்னை தொட்டு பாருங்க அப்படின்றான். ஸ்கூலுக்கு வெளில மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது, அது உனக்கு தெரியாதா ஹாரி அப்படின்னு அவர் மிரட்டுறாரு. பரவாயில்ல அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹாரி அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து அங்க இருக்க ரோட்ல ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கான். அப்போ அவனை சுற்றி வித்தியாசமா ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது. சடனா அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு ஓனாய் வந்து நிக்குது. இதை பார்த்து ஹாரி பயந்து கீழே விழுந்துடுறான். அந்த இடத்துக்கு 3 மாடி வச்ச ஒரு பஸ் வந்து நிக்குது. இது பொதுவாகவே இந்த மந்திரவாதிகளுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட பஸ். அவங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறாங்களோ இந்த பஸ் வந்து அவங்கள கூட்டிட்டு போய் விட்டுரும். அப்படிதான் இந்த பஸ் இப்ப ஹாரியை தேடி வந்திருக்கு. ஏன்னா ஹாரி ஒரு விசார்ட் இல்ல. அவன் அந்த பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி அந்த ஓனாய் இருக்குதான்னு பாக்குறான். ஆனா அந்த இடத்துல அந்த ஓனாயே இல்ல. ஹாரி அந்த பஸ்ல ஏறினதுமே அந்த பஸ் டிரைவர் ரொம்பவே வயசானவர். அவருக்கு வழி சொல்றது ஒரு பொம்மை தான். அதை கேட்டுட்டு தான் அவர் பஸ் ஓட்டுறாரு. ஹாரி உள்ள போனதுமே எனக்கு லண்டனுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். லண்டனுக்கு தானே, கண்டிப்பா போயிடலாம் அப்படின்னு அந்த கண்டக்டர் ஒரு டிக்கெட் கொடுக்குறாரு. ஹாரி டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த இடத்தையே வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பஸ் மின்னல் வேகத்துல போகுது. அது மனுஷங்க கண்ணுக்கு சுத்தமா தெரியாது. அந்த பஸ்ஸால அதோட ஸ்ட்ரக்சரை மாத்திக்க முடியும். அது அப்படியே ஒல்லியாகும், அது அப்படியே குண்டாகும். அந்த மாதிரி அந்த பஸ்ல இருக்க கண்டக்டர் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. அதை பார்க்குற ஹாரி யார் அதுன்னு கேட்குறான். அப்போதான் அவர் சொல்றாரு, சீரியஸ் பிளாக்ன்றவன் ஒரு பெரிய கொலைகாரன். ஆஸ்காபான் ஜெயிலேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் அவன் தான். அவன் வால்டிமார்ட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு ஹாரி கிட்ட அவர் சொல்றாரு. இப்படியே ஹாரி இறங்க வேண்டிய இடமும் வந்துடுது. ஹாரி லண்டனுக்கு வந்து இறங்கிடுறான். ஹாரி வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஹாரியோட பெட்டா இருக்க அந்த ஆந்தை அங்க வந்திருக்கு. அங்க இருக்க மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியோட ஹெட் ஹாரியோட ஆன்ட்டியை சரி பண்ணி அவங்க ஞாபகத்தெல்லாம் அழிச்சு அவங்கள சேஃபா வீட்டுக்கு அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஹாரி எனக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் தர போறீங்களான்னு கேட்கும்போது இல்ல ஹாரி, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் உனக்கு பிடிச்சி ஜெயிலெல்லாம் போட மாட்டோம். இது ஃபர்ஸ்ட் டைம்னால உனக்கு வார்னிங் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீ ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கான புக்ஸ் எல்லாத்தையும் நானே உனக்கு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹாரி கிட்ட கொடுக்குறாரு. ஹாரி ரொம்பவே சந்தோஷமா அந்த புக்ஸ்லாம் வாங்கிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். மறுநாள் காலைல எஞ்சி ஹாரி பார்க்குறான். அங்கே ஒரு எலியை ஒரு பூனை துரத்திட்டு போகுது. இப்போதான் ஹாரிக்கு புரியுது
அந்த பூனை ஹெர்மாயினியோடது, அந்த எலி ரானோடது. வழக்கம் போல அவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது பூனை இல்ல, அது ஒரு பன்னி, என் எலிய கொன்னு சாப்பிட பாக்குது அப்படின்னு ஹெர்மாயினி கிட்ட சண்டை போடுறான். ஹெர்மாயினி பூனையும் எலியும் சண்டை போடுறது நேச்சர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹாரி வந்ததுமே ஹாரியை பார்த்து அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ ரான் வீஸ்லியோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வராங்க. ரானோட அம்மா ஹாரியை ரொம்பவே அழகா பாத்துக்கிறாங்க. ரானோட அப்பா ஹாரியை கூப்பிட்டுட்டு போய் தனியா பேசுறாரு. இங்க பாரு ஹாரி, இந்த மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில இருக்கவங்க உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அது என்னன்னா, நீ ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்க. ஆஸ்கபன் ஜெயிலிருந்து தப்பிச்ச சீரிஸ் பிளாக் வால்டிமார்ட்டோட ஆளு. வால்டிமார்ட் திரும்பி உயிரோட வர்றதுக்கு தடையா இருக்கிறது நீ மட்டும்தான். ஸோ உன்னை கொன்னுட்டா வால்டிமார்ட் மறுபடியும் உயிரோட வந்துருவான்றதுக்காக அவன் உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கான். நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். தயவு செஞ்சு அவனை நீயா தேடி போய் பிரச்சனையில் மாட்டிக்காத ஹாரின்னு ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்குறாரு. அடுத்த சீனே இவங்க எல்லாருமே ட்ரெயின்ல ஏறி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல இவங்க 3 பேருக்குமே எங்கேயுமே சீட் கிடைக்காதனால ப்ரொஃபசர் லூப்பின்ற ஒருத்தர் பக்கத்துல இவங்க 3 பேருமே உட்காடுறாங்க. ஆனா ப்ரொஃபசர் லூப்பின் ரொம்பவே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அங்கதான் ஹாரி சீரியஸ் பிளாக் அவனை கொல்ல வர்றத அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்லா போய்கிட்டு இருந்த ட்ரெயின் திடீர்னு பாதி வழியில நிக்குது. அவங்க சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே ஸ்னோவால ஃப்ரீஸ் ஆகுது. அங்க ரொம்பவே குளிர ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் வருது. அந்த உருவத்தோட பேர் தான் டெமண்டார். அது ஆஸ்கபன் ஜெயிலோட ஒரு காவலாளி. சீரிஸ் பிளாக் இந்த ட்ரெயின்ல இருக்கானான்னு பாக்கிறதுக்காக அது இந்த ட்ரெயின்குள்ள வந்திருக்கு. ஆனா அது நம்ம ஹாரியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அது ஹாரியோட சோலை உறிஞ்சி சாப்பிட ஆரம்பிக்குது. அங்க நல்லா தூங்கிட்டு இருந்த ப்ரொஃபசர் லூப்பின் ஹாரியை காப்பாத்துறாரு. ஹாரி கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஹாரி கிட்ட ஒரு சாக்லேட் மட்டும் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டுச்சு, உங்களுக்கு கேட்டுச்சான்னு கேட்குறான். ஆனா அவங்க யாருக்குமே அந்த மாதிரி சவுண்டு கேட்கல. ஒரு வழியா அவங்க எல்லாரும் சேஃபா ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. டம்பிள்டோர் லூப்பின் தான் இனிமே அவங்களோட டிஃபென்ஸ் டீச்சர்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மேஜிக்கல் கிரியேச்சரோட டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுனால இனி உங்களுக்கு புது மேஜிக்கல் கிரியேச்சர் டீச்சரா ஹாக்ரிட் தான் இருப்பாருன்னு சொல்றாரு. ஹாக்ரிடுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஹாக்ரிட் அவர் பேரை சொன்னதுமே ஏஞ்சி நிற்கிறாரு. அந்த டேபிள் இருக்க எல்லா பொருளுமே கீழே வந்துடுது. அது மட்டும் இல்லாம சீரிஸ் பிளாக் கிடைக்கிற வரைக்கும் டெமண்டாஸ் நம்ம ஸ்கூலை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். நீங்க யாரும் அதை கண்டு பயப்பட வேணாம் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்றாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போலான்னு போறாங்க. அவங்க ரூமுக்கு வெளியில போட்டோல இருக்க லேடி நான் பாட்டு பாடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. யாராலுமே அதை கேட்கவே முடியல. அவங்க கையில வச்சிருக்க கிளாஸ் அவங்களே உடைச்சிட்டு இது நான் பாடுறதுனால தான் உடஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் உள்ள விடுறாங்க. அன்னைக்கு நைட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. சீரிஸ் பிளாக்கை தேடிட்டு இருக்க அந்த டெமண்டாஸ் அவங்க ஸ்கூலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. மறுநாள் காலையில ஹாரியும் ரானும் ப்ரொஃபசர் ட்ரீ வீஸ்லியோட கிளாஸை அட்டன் பண்றாங்க. அவங்க ஃப்யூச்சர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுன்றத சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போது ஒரு கப்பை எடுத்து நீங்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்களோட ஃப்யூச்சரை கண்டுபிடிக்கலாம், ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ரானும் ஹாரியும் ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு ஹெர்மாயினி வந்துடுறா. ரான் நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறான். அதுக்கு ஹெர்மாயினி நான் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறான். ப்ரொஃபஸர் அவங்க எல்லாரோட கப்பையும் செக் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹாரியோட கப்பை எடுத்து பார்த்துட்டு அவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஏன்னா ஹாரிக்கு கிரிம்முன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்படி கிரிம்முன்னு வந்தால் அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் சாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதை கேட்டு அந்த மொத்த கிளாஸுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் ஹெர்மாயினிக்கு இந்த கிளாஸ் சுத்தமாக பிடிக்கல. இந்த கிளாஸ் முடிஞ்சு போகும்போது ஹெர்மாயினி இந்த கிளாஸை விட இன்னொரு கிளாஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ரான் உனக்கு எப்படி அந்த கிளாஸை பற்றி தெரியும்? இந்த கிளாஸும் அந்த கிளாஸும் ஒரே சமயத்தில் தான் நடக்குது, நீ ஏதாச்சும் ஒரு கிளாஸை தான் அட்டன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹெர்மாயினி சரி நம்ம வாங்க போகலாம் அப்படின்னு சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அடுத்த கிளாஸ் ஹாக்ரிடோட கிளாஸ். ஹாக்ரிட் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் பீஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இது பேர் தான் பக் பீக்னு சொல்றாரு. ரான் அதை பார்த்ததுமே ஹாக்ரிட் இது என்னது அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அது பார்க்கறதுக்கு பாதி குதிரையும் பாதி கழுகும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஹாக்ரிட் இது ஒரு ஹிப்போகிளிஃப், இது இப்படிதான் இருக்கும், ஆனா இதுக்கு மரியாதை கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் இது மரியாதை கொடுக்கும், இதை யாராச்சும் பகைச்சிக்கிட்டா அவங்கள போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இதுகிட்ட ஃபர்ஸ்ட் வர போறீங்கன்னு கேட்குறாரு. எல்லாருமே ஹாரியை மட்டும் விட்டுட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க. அவர் திரும்பி பார்க்கும்போது ஹாரி மட்டும் முன்னாடி வந்த மாதிரி தெரியுது. அட பாவீங்களா, என்ன மட்டும் கோத்து விட்டுட்டீங்களேன்ற மாதிரி ஹாரி நினைக்கிறான். அப்போ ரான் போயிட்டு வா மச்சான்னு ஹாரியை தள்ளி விடுறான். ஹாரி பயந்துக்கிட்டே அது கிட்ட போறான். ஹாக்ரிட் அப்போ அதுக்கு தலைவணங்கு, அப்போதான் அது உன்னை மதிக்கும் அப்படின்றாரு. ஹாரி அவன் தலை குனிஞ்சு அங்கே நிற்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த மிருகம் ஒரு மாதிரி சீருது. அப்புறம் அது ஹாரி கிட்ட அதுவும் தலை குனிஞ்சு அதோட ரெஸ்பெக்டை கொடுக்குது. இப்போ ஹாக்ரிட் சரி ஹாரி அது உன்னை அக்செப்ட் பண்ணிடுச்சு, அதை போய் தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாரு.
கொடுக்குறாரு. ஹாரி போய் அதை தொட்டு பார்க்குறான். அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கு. டக்குன்னு ஹாக்ரிட் சரி ஓகே நீ இப்போ அது மேலே ஒரு ரைடு போயிட்டு வான்னு ஹாரியை தூக்கி உட்கார வச்சிடறாரு. ஹாரி வேணான்னு சொல்கிறான். இல்லை போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. அது அப்படியே அந்த இடத்த விட்டு வேகமாக பறந்து போகுது. அங்கே இருக்க மலைகள், காடுகள், அப்புறம் தண்ணி, இது எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக பறந்து போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாரி அது கூட பறந்து போகிறத என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அது வந்து மறுபடியும் ஹாக்ரிட் கிட்ட ஹாரி இறக்கி விட்டுருது. எல்லாருமே ஹாரியை வழக்கம் போல் கைத்தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. வழக்கம் போல் மால்ஃபாய்க்கு இது சுத்தமாக பிடிக்கல. அவன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் கூட பண்ணுவேன் அப்படின்னு அதுக்கிட்ட வேகமாக போகிறான். அது மால்ஃபாயை அட்டாக் பண்ணிடுது. இதனால மால்ஃபாயோட கையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஹாக்ரிட் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது, நான் மால்ஃபாயை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு தூக்கிட்டு போயிடுறாரு. அடுத்ததாக ப்ரொஃபஸர் லூபின் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு அலமாரியை காட்டி இந்த அலமாரிக்குள்ளே இருக்கிற ஒன்று வெளியில் வரும்போது நீங்கள் லைஃப்பில் எதை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்களோ அந்த ஒரு விஷயமா மாறும். அதை நீங்கள் காமெடியாக மாற்றணும். அப்போ தான் நீங்கள் அந்த பயத்துலேருந்து வெளியில் வர முடியும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பெல் பாட்டத்தை கூப்பிட்றாரு. பெல் பாட்டம் எனக்கு ப்ரொஃபஸர் ஸ்னேப்பை பார்த்தா தான் ரொம்ப பயம்னு சொல்கிறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. லூபின் உங்கள் பாட்டியோட ட்ரெஸ்ஸை ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு, அதையே மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலமாரியை திறக்கிறாரு. உள்ளேருந்து ப்ரொஃபஸர் ஸ்னேப் போகிறாரு. ஆனால் பெல் பாட்டம் அப்படி கற்பனை பண்ணதுனால உடனே ப்ரொஃபஸர் ஸ்னேப் அவங்க பாட்டியோட ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாரு. அடுத்ததாக ரான் வரான். போன மூவியில் ரான் பெரிய ஸ்பைடரை பார்த்து ரொம்பவே பயந்துருப்பான். இப்போ அந்த ஸ்பைடர் தான் வருது. அதுக்கு ஸ்கேட்டிங் ஷூலாம் வர வச்சு ஒரே காமெடி பண்ணிடுறான். அப்படியே ஒவ்வொருத்தங்களா பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் ஹாரி வரான். ஹாரி அங்கே வந்து நின்னதுமே அந்த பொருள் டிமண்டராக மாறுது. இதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ப்ரொஃபஸர் லூபின் ஹாரிக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. டக்குன்னு அந்த டிமண்டார் இப்போ ஒரு முழு நிலவாக மாறுது. ப்ரொஃபஸர் லூபினுக்கு முழு நிலவை பார்த்தா தான் பயம் போல. அவர் அதை ஒரு பலூனாக பறக்க விட்டு அந்த அலமாரிலே வச்சு அடைச்சிடுறாரு. இப்படியே வீக்கெண்ட் டைம் வருது. அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அப்பா அம்மா இல்லை கார்டியன் யார்கிட்டயோ சைன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க வில்லேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாரியை மட்டும் ப்ரொஃபஸர் மெக்கனகல் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹாரி அவங்க அங்கிள் கிட்ட சைன் வாங்கிட்டு வரல. அவன் ஸ்டார்டிங்லேயே கேட்டிருப்பான், அவங்க அங்கிள் போட முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவங்க ஹாரியை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹாரி நீங்க சைன் போட்டு என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்றான். என்னதான் ப்ரொஃபஸர் மெக்கனகல் ஹாரியை தன்னோட பேரை மாதிரி பார்த்தாலும் அவங்களால அஃபிஷியலா ஸ்கூல் ஃபார்ம்ல சைன் பண்ண முடியாது. அதனால அவங்க ஹாரியை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. ஹாரி இப்போ தனியா ஸ்கூல்ல இருக்கான். அதனால ஹாரி ப்ரொஃபஸர் லூபினை போய் மீட் பண்றான். ப்ரொஃபஸர் லூபின் நல்ல வேலை ஹாரி, அன்னைக்கு நீ டெமண்டாஸோட உருவத்தை நினைச்ச, நீ வால்டிமோர்ட்டை மட்டும் நினைச்சிருந்தீன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹாரி ஸ்கூலுக்கு வரும்போது அந்த டெமண்டாஸ் ட்ரெயின்ல அவனை அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த சமயத்துல ஹாரிக்கு இறந்து போன அவங்க அம்மாவோட கத்துற சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லுவான். டெமண்டாஸ் மற்றவங்களோட கஷ்டமான நினைவுகளை தான் வெளியில கொண்டு வரும். அப்படிதான் உனக்கு அதோட நினைவுகளை வெளில கொண்டு வந்திருக்கு. அதை நீ சந்தோஷமான நினைவுகளை நினைச்சு பார்க்குறியோ அப்போ அந்த டெமோண்டாஸ் உன்னை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இந்த ஸ்கூல்ல ரொம்ப கஷ்டமான நினைவுகளை அதிகமாக வச்சிருக்கிறது நீ தான், அதனால தான் டெமோண்டாஸ் உன்கிட்ட இழுக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் லூஃபினோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹாரியோட அப்பாவும் அம்மாவும். அவர் ஹாரியை பார்த்துட்டு உனக்கு அவங்க அம்மாவோட கண்ணு இருக்கு, உங்க அப்பாவோட உருவம் இருக்கு, நீ அவங்க ரெண்டு பேரோட கேரக்டரையும் மொத்தமாக உரிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி வில்லேஜுக்கு போன ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்ததுமே எல்லாரும் அவங்க ரூமுக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ரூமுக்கு போகக்கூடிய கதவுல இருக்கக்கூடிய லேடி அந்த ஃபோட்டோவில் இல்லை. அந்த ஃபோட்டோ கிழிஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோஸில் இருக்க எல்லாருமே பதறி போயிருக்காங்க. இப்போ யாராலையும் அந்த ரூமுக்கு போக முடியல. அந்த இடத்துக்கு டம்பிள்டோரும் வந்துடுறாரு. உடனே அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா ஃபோட்டோலையுமே அந்த லேடியை தேட சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லேடி வேற ஒரு ஃபோட்டோவில் இருக்குது தெரிஞ்சு எல்லாரும் அங்கே போகிறாங்க. அப்போ தான் அந்த லேடி பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த ஸ்கூலுக்குள்ளே சீரியஸ் பிளாக் வந்துட்டான், அவன் தான் என்னை அட்டாக் பண்ணான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே டம்பிள்டோர் ஸ்கூலில் இருக்க எல்லா டோர்ஸுமே இழுத்து முடுங்க, எல்லாருமே ஒரே இடத்துல படுத்து தூங்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுறாரு. அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரே காரிடோரில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரொஃபஸர் ஸ்னேப் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமான்னு டம்பிள்டோர்கிட்ட பேசிக்கிட்டு, எனக்கு என்னமோ ப்ரொஃபஸர் லூபின் மேலே தான் சந்தேகமாக இருக்கு, அவர் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு டம்பிள்டோர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. டம்பிள்டோர் அதை கொஞ்சம் கூட நம்பல. மறுநாள் ப்ரொஃபஸர் லூபினுக்கு பதிலாக ப்ரொஃபஸர் ஸ்னேப் கிளாஸுக்கு வராரு. இதை பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவர் உள்ள வந்ததுமே பேஜ் நம்பர் 394 எடுங்க அப்படின்னு வேர் உல்ஃபை பற்றி கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களில் யாருக்காச்சும் வேர் உல்ஃபுக்கும் விசார்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்
டிஃபரன்ஸ்னு தெரியுமான்னு கேட்குறாரு. ஹெர்மாயினி வழக்கம் போல கையை தூக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விசார்டா இருக்க நம்ம ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி வேர் உல்ஃபா மாறலாம், நம்மளால மறுபடியும் ஹியூமனா மாற முடியும், எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆனா வேர் உல்ஃபா மாறுறவங்க முழு நிலவு அன்னைக்கு அவங்க ஃபுல்லா வேர் உல்ஃபா மாறிடுவாங்க. அவங்க கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த நினைவுமே இருக்காது, ஆப்போசிட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அவங்க அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ப்ரொஃபசர் ஸ்னேப் உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன். இப்படி எல்லா ஆன்சரையும் உன்னை சொல்ல ஹெர்மாயினி கிரிஃபிண்டோருக்கு 5 பாயிண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க நாளைக்கு வரும்போது இதுல ஒரு பெரிய எஸ்ஏ எழுதி எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரு. ஹாரி உடனே சார் நாளைக்கு எனக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்றான். பரவாயில்ல, எஸ்ஏ எழுதிட்டு போய் மேட்ச் விளையாடுன்னு சொல்லிடுறாரு. மறுநாள் பயங்கரமான கொற்றமழையில குயிட்ரிச்சோட மேட்ச் நடக்குது. ஹாரியோட டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. மின்னல் தாக்குறதுனால விளையாண்டுட்டு இருக்க பல பேர் அடிபடுறாங்க. ஹாரி அந்த கோல்டு ஸ்னிட்ச் பாலை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றான். அது ரொம்பவே மேலே பறந்து போயிட்டு இருக்கு. ஹாரி அதை பிடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி மேலே போய்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட ப்ரூம் ஸ்டிக் உரைய ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? டிமன்டாஸ் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல டிமன்டாஸ் வந்து ஹாரி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஹாரி முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அங்க நிறைய டிமன்டாஸ் வந்து ஹாரியை சுத்து போட்டுருது. ஒரு கட்டத்தில் டிமன்டாஸ் ஹாரி அட்டாக் பண்ணதுனால ஹாரி அங்கிருந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். வானத்திலிருந்து கீழே விழுந்துட்டு இருக்க ஹாரியை டம்பிள்டோர் காப்பாத்திறாரு. ஹாரி கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்ப ரான் ஹாரியோட தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து, மச்சான் இது பீஸாக உடஞ்சி போச்சு, இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். ஹாரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹாரி ப்ரொஃபஸர் லூப்பினை போய் மீட் பண்ணி என்னை மட்டும் ஏன் அந்த டெமன்டாஸ் அட்டாக் பண்ணுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர், இங்கே பாருப்பா, யார்கிட்ட அதிகமான கெட்ட நினைவுகள் இருக்கோ அவங்க கிட்ட தான் இங்கே டிமன்டாஸ் போகும். இந்த ஸ்கூல்லே உன் வாழ்க்கையில் நீ தான் அதிகமாக கஷ்டப்பட்டிருக்க ஹாரி, அதனால தான் டிமன்டாஸ் உன்கிட்ட வருது. அதனால் நீ ஒன்றும் வீக்லாம் இல்லை, நீ எந்த தப்பும் பண்ணல ஹாரி அப்படின்றாரு. ஹாரி அவர்கிட்ட டிமன்டாஸை விரட்டுறதுக்கான மேஜிக்கை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறான். ஆனா அவரு, எனக்கே அது கொஞ்சம் தான்ப்பா தெரியும், நானே அதை இன்னும் மாஸ்டர் பண்ணல, உனக்கு ஸ்கூல் லீவ் விடும்போது அந்த லீவ்ல நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்றாரு. அப்படியே சம்மர் சீசன் முடிஞ்சு வின்டர் சீசனும் ஆரம்பிக்குது. ஹாரி சைன் வாங்கிட்டு வராததுனால ஹாரியை வெளில அனுப்பவே மாட்டாங்க. ஹாரி அந்த மந்திர போர்வையை யூஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம பக்கத்துல இருக்க வில்லேஜுக்கு போலான்னு ட்ரை பண்றான். ரானோட ட்வின்ஸ் பிரதர்ஸ் ஜார்ஜும் ஃப்ரெட்டும் ஹாரியை பிடிச்சிடுறாங்க. ஹாரி கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. அந்த பேப்பர்ல ஒரு மேஜிக் வார்த்தை சொன்னதுமே அந்த ஸ்கூலோட மொத்த ப்ளூ பிரிண்ட்டும் தெரியுது. அதுல யார் எங்கெங்க போயிட்டு இருக்காங்கன்னு ஒரு லைவ் ட்ராக்கிங் பண்ணலாம். அப்போ அந்த ஸ்கூல்ல யார் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு அது தெளிவா தெரியுது. இங்க பாரு ஹாரி, இந்த வழியா நீ வெளியில போனீனா யாருக்கிட்டையும் மாட்டிக்க மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. இதை பார்த்ததுமே ஹாரி ரொம்பவே சந்தோஷப்படுறான். சப்போஸ் நீ யாருக்கிட்டேச்சும் மாட்டிக்கிட்டா இந்த பேப்பர்ல மந்திர வார்த்தையை சொன்னீங்கன்னா இது நார்மல் பேப்பரா ஆயிடும், திருப்பி நீ இதை மந்திரம் சொன்னாதான் இதுல மேப் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹாரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அந்த பேப்பரை யூஸ் பண்ணி ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியா அந்த ஸ்கூல்ல இருந்து வெளில வரான். ஹாரி அந்த இன்விசிபிள் கிளாத்தை யூஸ் பண்ணி யார் கண்ணிலையும் படாம அந்த வில்லேஜ் ஃபுல்லா சுத்தி திரியிறான். அங்க இருக்க ஹெர்மாயினியும் ரானையும் வழக்கம் போல மால்ஃபாய் அவன் ஆளுங்களை கூட்டு போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். யார் கண்ணுக்கும் ஹாரி தெரியாதனால ஹாரி இதை யூஸ் பண்ணி மால்ஃபாயோட ஆளுங்களையும் மால்ஃபாயும் அடிச்சு அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுறான். ஹெர்மாயினிக்கும் ரானுக்கும் புரியுது இது ஹாரியோட வேலை தானு. அவங்க 3 பேருமே அப்படியே ஒன்னா அந்த வில்லேஜ்குள்ள வராங்க. அங்க ரோஸ் மேட்டர்னு ஒருத்தவங்க பப் வச்சிருக்காங்க. அந்த பப்புக்கு மெக்கனகலும் மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியோட ஹெட்டும் வராரு. அவங்க ஏன் சீரியஸ் பிளாக் நம்ம ஊருக்கு வரணும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கு மெக்கனகல் அவன் ஹாரி பாட்டர் தான் தேடிட்டு வந்திருக்கான் அப்படின்றாங்க. இந்த விஷயத்த ஹாரி கேட்டுறான். அவங்க உள்ள போனதுமே அவங்களுக்கு தெரியாம இவனும் அவங்க கூட சேர்ந்து உள்ள போயிடுறான். இந்த இடத்துல தான் ஹாரிக்கு பல உண்மைகள் தெரிய வருது. சீரியஸ் பிளாக் ஹாரியோட அப்பா அம்மா கூட ஒன்னா படிச்சு வளர்ந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு தெரிய வருது. அவர் வால்டிமோட்டுக்காக வேலை செய்யறதுனால ஹாரி பாட்டரோட அப்பா அம்மா வால்டிமோட்டுக்காக பயந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருந்திருக்காங்க. ஆனா சீரியஸ் பிளாக் தான் வால்டிமோட் கிட்ட அவங்க அப்பா அம்மாவை காட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா அவரை எந்த அளவுக்கு நம்பியிருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மா இல்லைனா கூட ஹாரி பாட்டரோட கார்டியனா சீரியஸ் பிளாக் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க சீரியஸ் பிளாக்கை நம்பியிருக்காங்க. ஆனா சீரியஸ் பிளாக் அவங்க அப்பா அம்மாவை வால்டிமார்ட் கிட்ட காட்டி கொடுத்துருக்காரு. சீரியஸ் பிளாக்கை தடுக்கிறதுக்காக அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவரான பீட்டர் பெட்டிக்ரோன்றவர் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா சீரியஸ் பிளாக் பீட்டர் பெட்டிக்ரோவை மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிட்டாரு. அவரோட ஒரு விரல் மட்டும் தான் கிடைச்சதுன்னு சொல்லி சொல்றாங்க. வால்டிமார்ட் கிட்ட இருந்து ஹாரி மட்டும் தப்பிச்சதுனால இப்போ ஹாரியை கொல்றதுக்காக சீரியஸ் பிளாக் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்டதுமே ஹாரி பாட்டருக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அவன் தனியா போய் உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிடறான். எங்க அப்பா அம்மாக்கு துரோகம் பண்ண அந்த சீரியஸ் பிளாக்கை கண்டிப்பா என் கையால தான் கொல்லுவான்னு ஹாரி முடிவு பண்றான். இப்படியே லீவ் நாட்களும் வருது. ஹாரி ப்ரொஃபசர் லூபின் கிட்ட டிமண்டஸை விரட்டக்கூடிய மேஜிக்கை சொல்லித்தர சொல்லி கேட்குறான். அதுக்கு அவரு இந்த மேஜிக்கை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்களால மட்டும்தான் இந்த மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், இது ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் மேஜிக்னு ஹாரிக்கு அந்த மேஜிக்கை சொல்லித்தராரு. அதை யூஸ் பண்ணும்போது நீ ரொம்பவே சந்தோஷமான நினைவுகளை யோசிச்சுக்கணும் ஹாரி அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அந்த டிமண்டஸை வர வைக்கிறாரு. ஆனால் ஹாரியால் அதை விரட்டவே முடியல. ஹாரி மயங்கிடுறான். ரெண்டாவது அட்டெம்ப்ட் ஹாரி அவங்க அப்பா அம்மா கூட ஒன்றா பேசி சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு ரெண்டாவது அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுறான். அதில் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரெமண்டஸை அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சு அடைச்சிடுறான். இதனால் ஹாரி ரொம்பவே சந்தோஷப்படுறான். மறுநாள் காலைல ஹாக்ரிடை பார்க்கறதுக்காக ஹாரியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. அப்போ ராணும் ஹெர்மாயினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா ரானோட எலியை ஹெர்மாயினியோட பூனை சாப்பிட்டுருச்சுன்னு ரான் ரொம்பவே கோவப்படுறான். ஹாக்ரிட் ஒரு தண்ணியில் சோகமாக கல்லை விட்டு எரிஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில் இருக்க ஆளுங்க பக்பீக் ரொம்பவே மோசமான மிருகம், அதை கண்டிப்பாக கொலை பண்ணணும்னு லூயிஸ் மால்ஃபாய், அதாவது மால்ஃபாயோட அப்பா சொன்னதுனால அவங்க பக்பீக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஒரு நாள் நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது ஹாரி மட்டும் அந்த மேப்பை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மேப்ல சீரியஸ் பிளாக்கால கொல்லப்பட்ட பீட்டர் பெட்டிக்ரோன்றவர் ஸ்கூலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுது. இதை பார்த்ததுமே ஹாரி ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா பீட்டர் பெட்டிக்ரோ சீரியஸ் பிளாக்கால கொல்லப்பட்டுட்டாரு. உடனே அவன் அந்த மேப் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறான். அங்க போய் பீட்டர் பெட்டிக்ரோவை பார்க்கலான்னு போகும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் பீட்டர் பெட்டிக்ரோ ஹாரி பாட்டரை கிராஸ் பண்ணி நடந்து போகிறது அதில் கிளியராக தெரியுது. ஆனால் ஹாரி பாட்டரோட கண்ணுக்கு அங்கே யாருமே தெரியல. அந்த மேப்பில் ப்ரொஃபஸர் ஸ்னேப் அங்கே வர்றதை பார்த்ததுமே ஹாரி அந்த மேப்பை மறைச்சி வச்சுக்கிறான். ஆனால் ப்ரொஃபஸர் ஸ்னேப் ஹாரியை கையும் களவுமாக பிடிச்சிடுறாரு. அந்த மேப்பையும் எடுத்துடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மேப்பை நீ யூஸ் பண்ணுவான்னு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ப்ரொஃபஸர் லூபின் வராரு. நிலா வெளிச்சத்தில் வாக்கிங் வந்தீங்களா லூபின் அப்படின்னு ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரியே ப்ரொஃபஸர் ஸ்னேப் பேசுகிறாரு. இது உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தான், இதை அவன் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்ததுமே ப்ரொஃபஸர் லூபின் ஆமாம் இது என்னோட சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது தான், இதை பற்றி நான் அவன்கிட்ட விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு ஹாரியை ப்ரொஃபஸர் ஸ்னேப் கிட்டேருந்து காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. அவர் ஹாரியை பயங்கரமாக திட்டுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நடுராத்திரியில் எந்த வித ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் தனியாக சுற்றிக்கிட்டு இருப்பேன், உங்கள் அப்பா அம்மா அவங்க உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றிருக்காங்க, நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கன்னு சொல்லி திட்டுறாரு. இனிமே இந்த மாதிரி நைட் டைமில் தனியாக சுற்றக்கூடாது அப்படின்னு அந்த மேப்பை பிடிங்கி வச்சுட்டு அனுப்பிடுறாரு. ஹாரி அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அந்த மேப்பை பொய் சொல்லுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் கண்டிப்பாக அது பொய் சொல்லாதுன்றாரு. அந்த மேப்பில் நான் இறந்து போன பீட்டர் பெட்டிக்ரோவை பார்த்தேன்னு ஹாரி சொல்கிறான். அவர் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு. இல்லை நான் பார்த்தேன், அதனால தான் நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி மறுபடியும் அவன் ரூமுக்கே போயிடுறான். மறுநாள் ஸ்கூலில் ப்ரொஃபஸர் ட்ரிலானியோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதில் அவங்க ஒரு பால் வச்சு ஃபியூச்சர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல மாயமாக ஹெர்மாயினி வரா. அவள் வந்ததுமே அவங்க ஹெர்மாயினி கையை பிடிச்சி பார்த்துட்டு உனக்கு இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்லாம் சுத்தமாக வராதுமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹெர்மாயினி கடுப்பாகி அந்த பாலை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. கிளாஸ் முடிஞ்சதுமே ஹாரியும் ராணும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹாரியோட கைக்கு அந்த பால் கிடைக்குது. நான் அதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஹாரி மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் வைக்கிறான். அந்த பாலில் சீரியஸ் பிளாக்கோட ஃபேஸ் ஹாரிக்கு தெரியுது. ஹாரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஊர்லலாம் சாமி வந்துட்டா குறி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரொஃபஸர் ட்ரிலானி ஹாரி கிட்ட குறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நண்பர்கள்லாம் காட்டி கொடுத்து கொலை பண்ண ஒருத்தவன் இன்னைக்கு நைட்டு வெளியில் வர போகிறான் அப்படின்னு ஒரு குறி சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹாரி பாட்டர் ஷாக் ஆயிடுறான். ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நான் ஏதாச்சும் சொன்னான்னு கேட்குறாங்க. ஹாரி அந்த இடத்த விட்டே ஓடி வந்துடுறான். இப்படியே பக்பீக்கை கொலை பண்ணுறதுக்கான நாளும் வந்துருச்சு. பக்பீக்கை வெட்டுறதுக்காக ஒருத்தவன் கத்தியை ஷார்ப் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஹாரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஹாக்ரிடை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே மால்ஃபாய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுட்டு பக்பீக்கை வெட்டந்துமே தலையை நான் எடுத்துப்பேன், உடம்பு நீ எடுத்துக்கோ அப்படின்னு பங்கு பிரிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ஹெர்மாயினி அவனை மிரட்டுறா. மால்ஃபாய் கதறி அழ ஆரம்பிக்கிறான். அவனை ஒன்றுமே பண்ண முடியாதனால மால்ஃபாயோட மூக்கை மட்டும் குத்தி உடைச்சிட்றா. மால்ஃபாயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்த விட்டு பயந்து ஓடிடுறாங்க. இவங்க 3 பேருமே போய் ஹாக்ரிடை மீட் பண்ணுறாங்க. ஹாக்ரிட் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரால் பக்பீக்கை காப்பாற்ற முடியலன்னு. ஹாரி அதை தப்பிச்சு போக வச்சா என்ன அப்படின்னு கேட்குறான்.
அது தப்பிச்சு போச்சுன்னா எனக்கும் டம்பிள்டோருக்கும் தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் ரானோட எலியை எடுத்து ரான் கிட்ட கொடுக்குறாரு. இப்போ ரான் அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹெர்மாயினி அப்போ என் பூனை இதை கொல்லலை அப்படின்னு சண்டைக்கு போறா. அந்த நேரத்தில் ஒரு கல் வேகமா வந்து பக்கத்தில் இருக்க பாட்டை அடிச்சு உடைக்குது. இன்னொரு கல் வேகமா வந்து ஹாரியோட பின்மண்டையில் அடிக்குது. அப்போதான் ஹாரி திரும்பி பார்க்கறான். அந்த இடத்துல மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியோட ஆளுங்களை கூப்பிட்டுட்டு டம்பிள்டோர் வராரு. இதை பார்த்ததுமே ஹாக்ரிட் நீங்க இங்க இருக்கக்கூடாது, பின்பக்கமா வெளியில போங்கன்னு அவங்கள வெளில அனுப்பிச்சிடுறாரு. இவங்க ஒரு இடத்துல வந்து மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. ஹெர்மாயினி திரும்பி பார்க்கறா. ஆனா அங்க யாருமே இல்லை. இவங்க 3 பேருமே ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் கிட்ட போயிட்டு திரும்பி பார்க்கறாங்க. அந்த கத்தி வச்சிருக்கவன் அங்க பக்பீக்கை வெட்டுற மாதிரி தெரியுது. இவங்க 3 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரான் கையில இருந்த எலி ரானோட கையை கடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுது. ரான் அதை துரத்திக்கிட்டே பின்னாடி போறான். ரான் ஒரு கட்டத்துல அந்த எலியை பிடிச்சிடுறான். அப்போ ஹாரியும் ஹெர்மாயினியும் ரான் உன் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரான் புனித மரத்துக்கு பக்கத்தில் இருக்கான். அது கிட்ட யார் போனாலுமே அதை அடித்து துவம்சம் பண்ணிடும். ஆனால் ரான் இவங்கள பார்த்து பயப்படுறான். ஹாரி உன்னோட பின்னாடி பாரு அப்படின்றான். ஹாரியோட பின்னாடி பார்த்தா ஒரு ஹாரி ஸ்டார்டிங் சீனில் பார்த்த அந்த கருப்பு ஓனாய் பின்னாடி வந்து நிற்குது. அது வேகமாக ஓடி வந்து ஹாரி அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா ஹாரி அட்டாக் பண்ணாமல் அது நேராக ரானை அட்டாக் பண்ணி அவன் காலை பிடிச்சி தரன்னு அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பொந்துக்குள்ளே அவனை இழுத்துட்டு போயிடுது. ஹெர்மாயினியும் ஹாரியும் ரானை காப்பாத்துறதுக்காக அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. ஆனா அந்த மரம் அவங்க 2 பேரையும் செம்ம அடி அடிக்குது. ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹெர்மாயினியும் ஹாரியும் அந்த மரத்துக்குள்ள போறாங்க. அந்த மரத்துக்குள்ள போய் பார்த்தா அதுக்குள்ள ஒரு தனி பில்டிங்கே இருக்கு. ஹாரியும் ஹெர்மாயினியும் அந்த பில்டிங்குள்ளலாம் சுத்தி கடைசியா ஒரு ரூமுக்கு வராங்க. அங்க ரான் கையில எலியோட உட்காந்துருக்கான். ஹாரி நீ ஏன் இங்க வந்த, இது உனக்கு விரிச்ச வலை, நீ வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றான். கதவுக்கு பின்னாடி பார்த்தா சீரியஸ் பிளாக் நிற்கிறான். ஏன்னா இவ்வளோ நேரம் ஓனாயா இருந்தது சீரியஸ் பிளாக் தான். சீரியஸ் பிளாக்கை பார்த்ததுமே ஹாரிக்குள்ள பயங்கரமான கோவம் வருது. ஹாரி சீரியஸ் பிளாக் அடிச்சு கொலை பண்ணுற நிலைமைக்கு போகிறான். அப்போது அந்த இடத்துக்கு ப்ரொஃபஸர் லூப்பின் வராரு. நீ போ ஹாரி, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சீரியஸ் பிளாக் அட்டாக் பண்ணுவார்னு பார்த்தா கொடுக்குறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. அவர் டக்குன்னு சீரியஸ் பிளாக் என்ன மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு கட்டி பிடிக்கிறாரு. இதை பார்த்ததுமே ஹெர்மாயினி இவர் வந்து ஓனாய், நீங்கள் ஒரு மனித ஓனாய் தானே, இது எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு லூப்பின் கேட்குறாரு. முழு நிலவு என்னைக்கு வருதோ மறுநாள்லாம் நீங்கள் கிளாஸுக்கு வர மாட்டேங்கிறீங்க, இது ப்ரொஃபஸர் ஸ்னேப் எடுத்த லெசனை வச்சு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல, உன் வயசுக்கு நீ ரொம்ப திறமசாலியாக இருக்க அப்படின்னு ப்ரொஃபஸர் லூப்பின் பேசிட்டு இருக்கும்போதே 12 வருஷம் தேடி ஒரு வழியாக நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், நான் இன்னைக்கு அவனை கொன்னே ஆகணும். சீரியஸ் பிளாக் கத்திக்கிட்டே இருக்கான். சரி ஓகே நீ அவனை கொன்னுடு அப்படின்னு லூப்பின் அவரோட வாண்டை சீரியஸ் பிளாக் கிட்ட கொடுக்குறாரு. சீரியஸ் பிளாக் கொலை பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஹாரி இந்த விஷயம் எதுக்காக நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்துக்குலாம் காரணம் பீட்டர் பெட்டிக்ரோ தான், அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் இந்த ரூம்ல தான் இருக்கான்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹாரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அந்த ரூம்ல இவங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வர ப்ரொஃபசர் ஸ்னேப் லூப்பினையும் சீரியஸ் பிளாக்கையும் கையும் களவுமா பிடிக்கிறாரு. இனிமே நீங்க 2 பேரும் தப்பிக்க முடியாது, நான் உங்களை 2 பேரையும் கொண்டு போய் மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில் நிறுத்த போறேன், அந்த ட்ரிமண்டஸ் வந்து உங்களை கொல்ல போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி வச்சிருக்காரு. ஹாரி ஹெர்மாயினி கிட்ட இருந்து வாண்ட் எடுத்து சீரியஸ் பிளாக் அட்டாக் பண்ணாம ப்ரொஃபசர் ஸ்னேப்பை அட்டாக் பண்றான். செம்ம ட்விஸ்டா இருக்கு. ஹெர்மாயினியும் ரானும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்டா ப்ரொஃபஸர் ஸ்னேக்கை அட்டாக் பண்ணான்னு கேட்குறாங்க. ஹாரி அவங்க கிட்ட பீட்டர் பெட்டிக்ரோ பற்றி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போதான் பீட்டர் பெட்டிக்ரோ யாருன்றதே நமக்கு காட்டுறாங்க. பீட்டர் பெட்டிக்ரோ தான் ரான் கையில் இருக்கிற எலி. 12 வருஷத்துக்கு முன்னாடி பீட்டர் பெட்டிக்ரோ இவங்க எல்லார் கூடயும் படிச்சுட்டு நண்பனாக தான் இருந்திருக்கான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் வால்டிமோட்டுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சதுமே அவன் ஹாரி பாட்டரோட அப்பா அம்மாவை காட்டி கொடுத்துட்டு சீரியஸ் பிளாக் மேலே அந்த பழியை போட்டுட்டு அவன் தன்னோட விரலை மட்டும் வெட்டி அந்த இடத்துல போட்டுட்டு அவன் இறந்து போன மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருப்பான். இப்போ அந்த எலியை பீட்டர் பெட்டிக்ரோவாக மாற்றி இவங்க பிடிச்சிடுறாங்க. லூப்பினும் சீரியஸ் பிளாக்கும் அவனை கொலை பண்ணலான்னு போகும்போது ஹாரி அவங்க 2 பேரையும் தடுத்து, இல்லை அவன் செத்துட்டா உங்கள் மேலே இருக்க பழி இன்னும் அப்படியே தான் இருக்கும், அவனை கொண்டு போய் மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில் ஒப்படைச்சு உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்றதை நிரூபித்து அதுக்கப்புறம் அவனை டெமண்டாஸ் கிட்ட சாகடிக்க கொடுத்துடலான்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே அவங்க எல்லாரும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. அதனால் பீட்டர் பெட்டிக்ரோவை கூப்பிட்டுட்டு எல்லாரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுமே அங்கே முழு நிலவு வருது. முழு நிலவை பார்த்ததுமே லூப்பின் கொஞ்சம் ஓனாய் மனுஷனா மாற ஆரம்பிக்கிறாரு. பீட்டர் பெட்டிக்ரோ இந்த சமயத்தை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்றான். ஆனா ஹாரி அவங்கள காப்பாத்திடுறான். ஆனா பீட்டர் பெட்டிக்ரோ மறுபடியும் எலியா மாறி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். லூப்பின் இப்போ ஒரு முழு ஓனாய் மனுஷனா மாறிடுறாரு. ஹெர்மாயினி அவர்கிட்ட பேசி அவரை சுயநிலைக்கு கொண்டு வரலான்னு ட்ரை பண்றா. ஆனா அது நடக்கல. அவர் அவங்கள அட்டாக் பண்ண வராரு.
அங்க வர ப்ரொஃபசர் ஸ்னேப் அவங்க 3 பேரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சீரியஸ் பிளாக் ஓனாயா மாறி அவர் லூபின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா லூபின் சீரியஸ் பிளாக்கை போட்டு பயங்கரமா தாக்குறாரு. ஹாரி பாட்டர் சீரியஸ் பிளாக்கை காப்பாத்துறதுக்காக ஓடி போய் கல்லை எடுத்து லூபின் மேல அடிக்கிறான். லூபின் ஹாரி பாட்டர் அட்டாக் பண்ண வரும்போது தூரத்துல ஒரு ஓனாய் கத்துற சவுண்ட் கேக்குது. இதை கேட்டதுமே ஓனாய் மனுஷனா இருக்க லூபின் ஹாரியை விட்டுட்டு அந்த சவுண்ட் வர இடத்த நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்குது. ரொம்பவே அடிப்பட்ட சீரியஸ் பிளாக் அங்கிருந்து தடுமாறி ஒரு ஆறு பக்கத்துல போய் படுத்துடுறாரு. ஹாரி அவர் பின் தொடர்ந்தே வந்து அவரை காப்பாற்ற ட்ரை பண்றான். அப்போ அந்த ஆத்துல இருக்க தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ட்ரெமண்டஸ் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ட்ரெமண்டஸ் அங்க எக்கச்சக்கமா வருது. ஹாரி தன்னால முடிஞ்ச அளவுக்கு சீரியஸ் பிளாக்கை காப்பாற்ற ட்ரை பண்றான். ஒரு கட்டத்துல அதுங்க ஹாரியோட உடம்புல இருக்க சோலியும் உறிஞ்ச ஆரம்பிக்குதுங்க. ஹாரியால ஒண்ணுமே பண்ண முடியல. சீரியஸ் பிளாக் உடம்புல இருந்து உயிர் தனியா பிரிஞ்சு வெளியில வருது. அந்த நிமிஷம் அந்த இடத்துல ஒரு பிரகாசமான ஒரு ஒளி அடிக்குது. அந்த ஒளி அங்க இருக்க எல்லா ட்ரெமண்டஸுமே விரட்டி விட்டுருது. ஹாரியையும் சீரியஸ் பிளாக்கையும் காப்பாத்தி அங்க சுத்தி இருக்க எல்லா ட்ரெமண்டஸுமே விரட்டி விட்டுருது. அந்த ஒளியில ஹாரி அவங்க அப்பாவோட முகத்தை பார்த்துட்டு மயங்கி விழுந்துருவான். அதுக்கப்புறம் ஹாரி ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சு பார்க்கும்போது சீரியஸ் பிளாக்கை அவங்க பிடிச்சிட்டு போய் ட்ரெமண்டஸ் கிட்ட கொடுக்க போறதா ஹெர்மைனி வந்து சொல்லுவா. இதை கேட்டதுமே ஹாரி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டம்பிள்டோர் வராரு. அவர்கிட்ட இவங்க நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அவரால் இப்ப எதுவுமே பண்ண முடியாது. அவரு ஹெர்மைனி கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உன்கிட்ட இருக்க பொருளை கரெக்டா யூஸ் பண்ணினா உன்கிட்ட இருக்க டைமையே மாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ யார் கண்ணிலையுமே படக்கூடாது, 3 தடவை அதை சுத்தணும், நீ ஒரு உயிர் மட்டும் இல்ல 2 உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஏதோ ஹிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போறாரு. ராணுக்கும் ஹாரிக்கும் அது ஒண்ணுமே புரியல. ஆனா ஹெர்மைனிக்கு இது ரொம்பவே நல்லா புரியுது. ஹெர்மைனி அவர் கழுத்துல இருக்க செயினை ஹாரிக்கும் மாட்டி விட்டு ஒரு டாலரை எடுத்து 3 தடவை சுத்துறா. அவங்க அப்படியே டைம் மிஷின் யூஸ் பண்ண மாதிரி அப்படியே பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இவங்க யார் கண்ணிலையும் படக்கூடாது. அதுதான் அதுல முக்கியமான விஷயம். அவங்க இன்னைக்கு காலைல ஹாக்ரிடை பார்க்க போன டைமுக்கு வந்துடுறாங்க. ஹாரிக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஹெர்மைனி சொல்றா, இங்க பாரு ஹாரி, இந்த செயினை வச்சுட்டு நம்ம டைம் டிராவல் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி தான் நான் எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இதை ப்ரொஃபசர் மெக்கனகல் தான் என்கிட்ட கொடுத்தாங்க. டம்பிள்டோர் இந்த செயினை தான் நம்ம கிட்ட இன்டைரக்டா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அதை தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றா. இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி ஹெர்மைனி திடீர்னு கிளாஸ்க்குள்ள வரான்னு? இவங்க எல்லாருமே ஹாக்ரிடோட வீட்டுல இருக்கும்போது ஹெர்மைனி தான் கல்லை விட்டு ஹாரியோட தலையில அடிச்சிருப்பா. அப்பதான் டம்பிள்டோர் மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆளுங்களை கூப்பிட்டு வர்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதே மாதிரி ஹெர்மைனி திரும்பி பார்க்கும்போது ஃபியூச்சர்ல இருந்து அந்த ஹெர்மைனி தான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருப்பா. அந்த சத்தத்தை கேட்டு தான் ஹெர்மைனி திரும்பி பார்த்திருப்பா. இவங்க கிளம்பி போனதுமே ஃபியூச்சர்லேருந்து வந்த ஹாரியும் ஹெர்மைனியும் அங்கே கட்டி போட்டிருக்க பக்பிக்கை கூட்டிட்டு தப்பிச்சிருவாங்க. வெளியில் வந்து பார்க்குற மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியோட ஆளுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஹாக்ரிடும் டம்பிள்டோரும் அவங்க கூட தான் இருந்தாங்க. அவங்க தப்பிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. டம்பிள்டோர் அங்கே கத்தி வச்சிருக்க ஆளை பார்த்து, ஏன்பா தலைவெட்டி தம்பி, நீ வெட்ட வேண்டிய ஆள் ஓடி போயிட்டாரு, நீ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் கடுப்பாகி அங்கே கிடக்கிற பூசணிக்காவை தான் கோவத்தில் வெட்டுவான். இதை தான் இவங்க மேலேருந்து பார்த்து பக்பியை வெட்டிட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக பக்பியை இவங்க ஆல்ரெடி கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே எஸ்கேப் ஆகிருப்பாங்க. இப்படியே நைட்டு வரைக்கும் ஹாரியும் ஹெர்மைனியும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹாரியை ஓனாய் மனுஷனா மாறி இருக்க லூபின் அட்டாக் பண்ணுற டைம் வருது. அப்போ ஹெர்மைனி ஹாரியை காப்பாற்றுறதுக்காக அவ தான் ஓனாய் மாதிரி கத்திருப்பா. அந்த சத்தத்தை கேட்டு தான் லூபின் ஹாரியை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்க ஹெர்மைனியையும் ஹாரியும் லூபின் இப்போ துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஓனாயா மாறி இருக்க லூபினுக்கு இவங்க யாருன்னே தெரியல. அந்த சமயத்தில் தான் இவங்களை காப்பாற்றுறதுக்காக பக்பிக் வருது. அது லூபின் கிட்ட இருந்து இவங்க 2 பேரையுமே காப்பாத்திருது. இப்பதான் ஹாரி ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். அங்க இருக்க ட்ரெமண்டஸ் ஹாரியையும் சீரியஸ் பிளாக்கையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளோ வெயிட் பண்ணி பார்க்கறான் அவங்க அப்பா வருவாருன்னு. ஆனா அங்க யாருமே வர்ற மாதிரி தெரியல. அதனால ஹாரி தன்னோட ஃபுல் மேஜிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த ட்ரெமண்டஸை எல்லாத்தையுமே விரட்டுறான். அதாவது பழைய ஹாரி மயங்கி விழும்போது இந்த ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஹாரியை பார்த்துட்டு தான் அவங்க அப்பான்னு நினைச்சிட்டு மயங்கி விழுந்திருப்பான். ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஹாரியும் ஹெர்மைனியும் பக்பிக் மேல ஏறி பறந்து போய் ஜெயில பூட்டி வச்சிருக்க சீரியஸ் பிளாக்கை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. சீரியஸ் பிளாக் அவங்கள விட்டு கிளம்பி போறதுக்கு முன்னாடி, உனக்கு உங்க அப்பா மாதிரி உருவம் இருக்கு, உங்க அம்மா மாதிரி உனக்கு கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க எங்கேயும் போல ஹாரி, அவங்க உன் கூடவே தான் இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு நான் தலைமறைவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்பிக் மேலே ஏறி பறந்து போயிடுறாரு. ஏன்னா பக்பிக்கையும் மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில் தேடிட்டு இருக்காங்க, சீரியஸ் பிளாக்கையும் மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே தலைமறைவாயிடுறாங்க. ஹெர்மைனி இப்போதான் நோட்டீஸ் பண்ணுறா
அங்கே டைம் ஆயிடுச்சுன்னு. இவங்க 2 பேரும் வேகமாக மெடிக்கல் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ தான் டம்பிள்டோர் அந்த இடத்த விட்டு வெளியில் வராரு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் 2 பேர் அப்படின்னு அவர் தெரியாத மாதிரி கேட்டுட்டு போகிறாரு. இப்போ தான் அவங்க கதவை திறந்து பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் அந்த செகண்ட் தான் அந்த மேஜிக் செயினை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு மறைகிறாங்க. அடுத்த செகண்டே இவங்க கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரதை ரான் பார்க்குறான். நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க, அதுக்குள்ளே எப்படி அங்கே போனீங்கன்னு கேட்குறான். நாங்கள் இங்கே தானே இருக்கோம் ரான், உனக்கு தான் கண்ணு தெரியல போல இருக்கு அப்படின்னு அவங்க ராணியே கலாய்ச்சிடுறாங்க. மறுநாள் ஹாரி ப்ரொஃபஸர் லூப்பினை போய் பார்க்குறான். ப்ரொஃபஸர் லூப்பின் அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஏன் போறீங்க, நீங்கள் இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் ஒரு ஓனாய் மனுஷன்ற விஷயம் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மா இது சேஃப்னு நினைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். நீ ரொம்பவே நல்ல பையன் ஹாரி, எப்பயுமே சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ ப்ரொஃபஸராக இல்லை, ஸோ இந்த மேப்பை நான் அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேப்பை ஹாரிக்கிட்டே கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு போகிறான். அங்கே அவங்க எல்லாருமே ஹாரி உனக்கு அந்த ப்ரெசென்ட் யார் கொடுத்தா, சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. என்ன ப்ரெசென்ட்னு போய் பார்த்தா அங்கே ஒரு புதுசாக ஒரு ப்ரூம் ஸ்டிக் இருக்குது. அது பேர் ஃபயர் பால்ட். அதுதான் இந்த உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் ப்ரூம் ஸ்டிக். இதை வச்சுட்டு பயங்கர வேகமாக பறக்க முடியும். அது யார் அனுப்புனாங்கன்னு தெரியல, பட் ஆனால் கூட ஒரு இறகு வந்திருக்கு. இந்த இறகு பக்பிக்கோட இறகு. அப்போ இதை யார் அனுப்பியிருப்பா? கண்டிப்பாக சீரியஸ் பிளாக் தான் இதை அனுப்பியிருப்பார்னு ஹாரிக்கு புரியுது. அவன் அந்த தொடப்பத்தை எடுத்து வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக கத்திக்கிட்டே அந்த ஸ்கூலை சுற்றி பறக்கிறான். இதோட இந்த படம் இங்கே முடியுது. எப்படி இருந்துச்சு இந்த படம்? நல்லா இருந்துச்சா? ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான் உங்கள் நண்பன் சுரேன்.